தமிழக அரசு இலவசமாக வழங்கும் பாட புத்தக அட்டைகள் ஆந்திர மாநில ஹோட்டல்களில் பேப்பர் பிளேட்டுகளாக விற்கப்படுவது அம்பலமாகியுள்ளது. தமிழக அரசு சார்பில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாட புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இதில் மாநில எல்லையிலும் மைனாரிட்டி சமூகத்தினர் அதிகம் உள்ள பகுதியிலும் உருது, கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழி புத்தகங்கள் உட்பட அனைத்து பாட புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படக்கூடிய இலவச பாட புத்தகங்களில் அரசு முத்திரையுடன் கூடிய அட்டைகள் ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரி ஹோட்டல்களில் பேப்பர் பிளேட்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் மாணவர்களுக்காக அச்சிடப்படும் புத்தக அட்டைகள் பேப்பர் பிளேட்டுகளாக விஜயவாடாவிற்கு கொண்டு வரப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரியில் உள்ள பல ஹோட்டல்களில் தமிழக பாட புத்தக அட்டைகளுடன் பேப்பர் பிளேட்டுகளில் தான் உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ் மொழி பாட புத்தக அட்டைகளை எச்சில் பிளேட்டுகளாக பார்ப்பது தங்கள் கண்களில் கண்ணீர் வரவழைப்பதாக அங்கு வசிக்கும் தமிழர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புத்தகம் போச்சா என்ன கொடுத்து தெரியல, ஏழையில கொடுக்கறதுக்கு இல்லாதவங்களுக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. போகுதா இல்லையா கூட தெரியலைங்க. அது கொண்டு வந்து எவ்வளவு தொலைத்து கொண்டு வந்து ஆந்திராவில் கொடுத்து இதெல்லாம் பிளேட்டில் குப்பத்தில் போட்டுறாங்க. கொண்டு வந்து நோட்டில் கிடக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹோட்டலில் போய் பார்த்து இந்த பிளேட் தான் கொடுக்குறானுங்க. எனக்கு பாருங்க ஒவ்வொன்றா எல்லாமே கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுது, இங்கே கவர்மெண்ட் என்னாச்சுன்னு தெரியலைங்க. இது ஒன்று எவ்வளோ வருது, என்னென்ன இது பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. இது தமிழில் சின்ன பிள்ளைகளை கொடுக்குறது இல்லைங்களா ஏழைகளுக்கு. இது கொஞ்சம் வருத்தத்தக்கிற விஷயம், இது கண்டிக்க தைக்கிற விஷயமா இருக்குது. இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை இருக்கும். எங்களுக்கே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்களும் தமிழ் பட்டு கொண்டு உள்ளவங்க. இங்கே வந்து நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கோம். ஹோட்டலில் போனப்போ இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா தமிழ்நாடுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சா அப்படின்னு எங்களுக்கு ஒரு மனது கொதிப்பாக இருக்குது. இது கவர்மெண்ட்டுக்கு தகுந்த முறையில் இதுக்காக ஆதாரம் எடுத்து இதுக்காக வேண்டிய ஒரு இதை எடுத்து பார்த்து பேசுகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். தங்களுக்கு பேப்பர் பிளேட்டுகள் அனைத்தும் விஜயவாடாவில் இருந்து வருவதாக கூறும் பேப்பர் பிளேட் விற்பனை கடை உரிமையாளர்கள் அவற்றை தங்களிடமிருந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் வாங்கி செல்வதாக கூறுகின்றனர். தற்போது தமிழக அரசு பள்ளி பாட புத்தகங்களின் அட்டைகளும் பேப்பர் பிளேட்டுகளாக இருப்பதாக கூறும் கடை உரிமையாளர்கள் தங்களுக்கு அதில் உள்ள வார்த்தைகள் தெரியாது என தங்கள் தரப்பு நியாயத்தை கூறுகின்றனர். இருப்பினும் தமிழக அரசு இலவச பாட புத்தக அட்டைகள் அண்டை மாநிலமாக ஆந்திராவில் பேப்பர் பிளேட்டுகளாக விற்கப்படுவது தமிழர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரணை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. சிதம்பரத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோவிந்தராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மீது 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு புகார் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். தகுதியில்லாத பல தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கான இணைப்பை பல்கலைக்கழக பதிவாளரும் தற்காலிக துணைவேந்தருமான கணேசன், இணைப்பு இயக்குநர் மதுசூதனன் ஆகியோர் புதுப்பித்து கொடுத்துள்ளதாகவும் இதன் மூலம் அவர்கள் சுயலாபம் அடைந்துள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனவே இந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு ஆதாரம் இல்லாமல் மனுதாரர் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதை ஏற்க முடியாதென தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் உள்ள முருகன் தான் ஜீவ சமாதி அடைய அனுமதி கோரி சிறைத்துறைக்கு மனு அளித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி வேலூர் மத்திய சிறையில் உள்ள முருகன் மற்றும் நளினி ஆகியோரை அவர்களது வழக்கறிஞர் புகழேந்தி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி, வழக்கில் கடந்த 26 ஆண்டுகளாக வேலூர் மத்திய சிறையில் தண்டனை பெற்று வரும் முருகன் கடந்த 2 நாட்களுக்கு முன் சிறைத்துறைக்கு ஒரு அனுமதி கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அதில் தான் ஜீவசமாதி அடைய அனுமதி அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜீவசமாதி அடைய வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் உணவு உட்கொள்ளாமல் இருக்கவும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் விடுதலைக்காக காத்திருந்த 26 ஆண்டுகளில் சிறை வாழ்க்கை வெறுத்துவிட்டதால் இம்முடிவை முருகன் எடுத்துள்ளதாகவும் புகழேந்தி தெரிவித்தார். சத்தியமங்கலம் அருகே சிறுத்தை தாக்கி ஆடுகள் பலியானதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தலைமையை அடுத்து காளித்திம்பத்தில் 300க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் உள்ளன. இவர்கள் வனத்தையொட்டியுள்ள நிலங்களில் விவசாயம் செய்து ஆடு மாடுகள் வளர்த்து வருவாய் ஈட்டி வருகின்றனர். குடியிருப்பையொட்டி தனித்தனியாக ஆட்டுப்பட்டி அமைத்து ஆடுகளை பாதுகாத்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இக்கிராமத்தில் புகுந்த சிறுத்தை ஒன்று ஆட்டுப்பட்டியில் புகுந்து ஆடுகளை கடித்துக் கொன்று வனத்துக்குள் இழுத்து சென்றுள்ளன.
ஆடுகளை தின்று ருசி பார்த்த சிறுத்தையை கட்டுப்படுத்த கிராம மக்கள் ஒன்றாக குழு ஏற்படுத்தி கண்காணித்து வந்தனர். மேலும் அவர்கள் ஒருங்கிணைந்து தீப்பந்தம் ஏந்தியபடி இரவு நேர காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெய்லி இந்த ஊருக்குள்ள வந்து சிறுத்தை தொல்லை இருக்குங்க. நைட்டு 2 மணி 1 மணி ஆனாலும் எருத்து போட்டிருந்தாலும் அந்த எருத்தெல்லாம் தாண்டி வந்து வீட்டுக்கிட்டே ஆடுபட்டி வந்து ஆட்டை வந்து தூக்கிட்டு போயிருக்குங்க. இது வரைக்கும் எங்களுக்கு 10 ஆடு போயிருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஊருக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஆடுபட்டிலையும் ஒவ்வொரு ஆடு 2 ஆடு இந்த மாதிரி டெய்லியும் போயிட்டு இருக்குதுங்க. நாங்கள் எருத்து போட்டாலும் அதை எருத்து தாண்டி தான் வருதுங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கவர்மெண்ட்டிட்ட என்ன நஷ்டம் கொடுப்பாங்கன்னு தெரியலைங்கண்ணா. நான் இது வரைக்கும் கேரளாவில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் தமிழக எல்லைகளில் மருத்துவ முகாம் அமைத்து கண்காணிக்கும் பணியை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை டெங்கு காய்ச்சலுக்கு மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான நெல்லை மாவட்டம் புளியரை வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. ஏராளமான பொதுமக்களும் வந்து சென்ற வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் இங்கு சுகாதாரத்துறை சார்பில் ஒரு மருத்துவ முகாம் சோதனை சாவடி அமைத்து வாகனங்களில் பயணிக்கும் பயணிகளை மருத்துவ பரிசோதனை செய்து தமிழகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு இரட்டை இலை பொறிக்கப்பட்ட கொடிகள் பயன்படுத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக 2 அணிகளாக பிரிந்ததை அடுத்து இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. அதிமுக என்ற பெயரையும் அக்கட்சியின் கொடி மற்றும் சின்னத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் திருப்பூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு அரசு விழாவில் பெரும்பாலான இடங்களில் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை பொறிக்கப்பட்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் தடை விதித்திருந்த சூழலில் இரட்டை இலை சின்னம் பயன்படுத்தப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சசிகலாவுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக அம்மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சர் அசோக் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெங்களூரு சிறை தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வ உல்லாச விடுதி என்றும் சசிகலாவின் உல்லாச விடுதி அது என்றும் தெரிவித்தார். மக்கள் நீருக்காக போராடி கொண்டிருக்கும் போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சசிகலாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சித்தராமையாவின் சொல்லும் செயலும் வேறு வேறாக உள்ளதாகவும் அசோக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். பொள்ளாச்சியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 46 சவரம் தங்க நகை மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாலக்காடு சாலையில் உள்ள சக்தி கார்டனில் வசித்து வரும் கணேஷ் கிருஷ்ணகுமார் என்பவர் பனியன் கார்மெண்ட்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி சரண்யா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்ற சரண்யா மாலையில் திரும்பிய போது பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். வீட்டிற்குள் சென்று பார்த்த சரண்யா வீடு உடைக்கப்பட்டு அதிலிருந்து 46 சவரம் தங்க நகைகள் மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடப்பட்டிருந்தது குறித்து கணவருக்கு தெரிவித்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் பட்டப்பகலில் நடந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள 12 அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருவதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக போதிய மழை பெய்யாததால் கடும் வறட்சி ஏற்பட்டு அவலாஞ்சி, எமரால்ட், பைக்காரா போன்ற அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, அப்பர் பவானி, முக்குருத்தி போன்ற பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் முக்குருத்தி அணை, அப்பர் பவானி, போர்த்திமந்து, பைக்காரா, காமராஜர் சாகர், குந்தா, எமரால்ட், அவலாஞ்சி உள்பட 12 அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் அந்த அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர தொடங்கியுள்ளது. உதகை அருகே உள்ள பைக்காரா அணையில் நீர்மட்டம் ஒரே நாளில் 15 அடி வரை உயர்ந்துள்ளது. மழைக்கு முன்பு 50 அடியாக இருந்த நீர் இருப்பு தற்போது 85 அடியாக உயர்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்கே வந்து பார்த்தா இந்த ஜூன் மாதம் மழை பெய்ய வேண்டியது, இந்த வாட்டி பார்த்தா லேட் ஆகிடுச்சுங்க. மழை இருக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தா கடந்த ஒரு வாரம் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே பைக்காரில் பார்த்தா 15 அடி ஏறி இருக்குது, வாட்டர் லெவல் ஏறி இருக்குது. அதே மாதிரி எல்லா அணைப்பகுதியிலையும் ஏறிடும். இன்னொரு மாதத்தில் பார்த்தா ஏறிடுங்க. ஏறினா இங்கே பைக்கார பகுதியில் டூரிஸ்ட் வராங்க அதிகமாக. அவங்களுக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கும். விவசாயிகள் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க.
புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரி ஆகஸ்ட் 5ஆம் தேதி பேரணியாக சென்று கோட்டையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அரசு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. அரசு ஊழியர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. 64 சங்கங்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணி, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல், இடைக்கால நிவாரணம் போன்ற கோரிக்கைகளை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என புகார் கூறினார். கடந்த 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ நடத்திய போராட்டத்திற்கும் அரசு செவிசாய்க்கவில்லை என தெரிவித்த அவர், அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி பேரணியாக சென்று கோட்டையை முற்றுகையிடும் போராட்டமும் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். இந்த பேரணியில் 2 லட்சம் அரசு ஊழியர்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணி குறிப்பிட்டார். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊதிய மாற்றத்தை உடனடியாக அமுல்படுத்தணும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யணும். 20% இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய மாநில அந்த பேரணிக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்பாக 1 லட்சம் பேர் பங்கேற்பது என்று இன்று நடைபெற்ற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயற்குழுவிலும் தமிழ்நாடு அரசு 64 சங்கங்கள் கலந்து கொண்ட போராட்ட குழுவிலும் இன்றைக்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். உதகையில் கிணறு தோண்டும் பணியின் போது மண் சரிந்த விபத்தில் சிக்கிய 6 தொழிலாளர்களை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். உதகை அருகே உள்ள பழைய தபால் நிலையம் பகுதியில் முகமது உசேன் என்பவர் புதியதாக வீடு கட்டும் பணி மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கிணறு தோண்டும் பணியின் போது பக்காவாட்டில் இருந்த தடுப்பு சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் 6 தொழிலாளர்களும் மண்ணின் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடினர். விரைந்து வந்த உதகை தீயணைப்புத் துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய தமிம், ஜாகிர் உள்ளிட்ட 6 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். தொடர்ந்து தொழிலாளர்கள் 6 பேரையும் உதகை தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதில் தமிம், ஜாகிர் ஆகிய இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தொழிலாளர்கள் கிணறு தோண்டும் பணியில் ஈடுபட்டதே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது சார். அந்த இடத்துல அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அந்த வெல் ஒன்று போடுறாங்க. அது சுமார் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 ஃபீட் இறங்கியிருக்கு. அந்த மாதிரி இறங்கும்போது கீழே 2 பேர், மண்ணூர் போகிறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க, மேலே 4 பேர் ஒர்க், 6 பேர் டோட்டலாக சிவில் ஒர்க்கர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைமில் சைடில் ரிட்டைனிங் வேலை லைட்டாக ஸ்லிப் ஆனதுனால அவங்க 2 பேர் மேலே மண் மூடினதுனால அவங்களால ரெஸ்கியூ மேலே வர முடியாமல் சூழ்நிலையில் எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் இம்மிடியட்டாக வந்தோம். வந்து துறை தளவாடங்கள், கயிறு, ரோப் தான் மெயின். அந்த ரோப்பை வச்சு அந்த 2 பேரையுமே உயிரோடு மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு. ஓமலூர் அருகே காதலித்து திருமணம் செய்து கொண்ட மகளை அடியாட்களை வைத்து கடத்திய தாய் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள டேனிஷ்பேட்டை ஊராட்சி உள்கோம்பை பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி பிலிக்ஸ், வீராட்சியூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் மகள் சுகன்யாவை பெண் கேட்டு சென்றுள்ளார். பெண்ணிற்கு பிலிக்ஸை பிடித்துவிட்ட நிலையில் பெண்ணின் தாயார் ராமாயி மறுப்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் சுகன்யாவிடம் பேசி காதலித்து வந்துள்ளார். தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியேறிய சுகன்யாவை கடந்த மாதம் 12ஆம் தேதி கோவிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதையறிந்த பெண் வீட்டார் புதுமண தம்பதிக்கு தங்கள் வீட்டில் முறைப்படி வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துவதாக கூறி அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் பெண்ணை தங்கள் வீட்டில் அடைத்து வைத்து மாப்பிள்ளையை விரட்டியுள்ளனர். இதனையடுத்து சுகன்யாவும் பெற்றோர் பிடியிலிருந்து தப்பி கணவர் வீட்டிற்கு சென்று வசித்து வந்துள்ளார். இதனிடையே பணி நிமித்தமாக பிலிக்ஸ் கோவை சென்றதை அறிந்த பெண்ணின் தாயார் ராமாயி தனது மகள் சுகன்யாவை மீண்டும் காரில் கடத்தி சென்றுள்ளார். இதனையறிந்த ஊர் பொதுமக்கள் காரினை வழிமறித்து அனைவரையும் தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிவகங்கை அருகே பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் இருதரப்பினர் மோதிக்கொண்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். சிவகங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் பூச்செறிதல் விழாவினை முன்னிட்டு காமராஜர் காலனியில் மஞ்சுவிரட்டு விழா குழுவின் சார்பில் வட்ட அரங்கம் அமைக்கப்பட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 13 காளை மாடுகள் பங்கேற்றன. 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை பிடித்து விரட்டினர். இந்த நிகழ்ச்சி நடந்தபோது காளை மாட்டின் உரிமையாளர் ஒருவருக்கும் வீரர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு இருதரப்பினரும் ரகளையில் இறங்கியதால் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கட்டுப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் சிம்ஸ் பூங்கா சாலையில் நீண்ட நாட்களாக பொதுமக்கள் அச்சமடையும் வகையில் சுற்றித் திரிந்த காட்டெருமையை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் காட்டெருமைகளின் நடமாட்டம் கடந்த சில மாதங்களாக அதிகரித்துள்ளது.
இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அச்சத்தில் மூழ்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் சிம்ஸ் பூங்கா பகுதிகளில் உலா வந்த காட்டெருமை ஒன்று பொதுமக்களை கண்டால் அச்சம் ஏற்படும் வகையில் நடந்து கொண்டது. மேலும் அந்த வழியாக சென்ற பள்ளி குழந்தைகளும் மாணவர்களும் மிகுந்த அச்சத்தில் மூழ்கினர். எனவே இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. இதையடுத்து வனத்துறையினர் குழு அமைத்து காட்டெருமையை காட்டுக்குள் விரட்டினர். விருத்தாச்சலத்தில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து 13 சவரம் தங்க நகைகள், 54,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஆண்ட்ராய்டு போன்கள் திருடி சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சரோஜினி நாயர் நகரில் பாலமுருகன் என்பவர் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். மனைவி தாய் வீட்டிற்கு நலம் விசாரிக்க சென்ற நிலையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்ற இவர் நேற்று மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டிற்குள் இருந்த பீரோவை உடைத்து 13 சவரம் நகைகள் மற்றும் 54,000 ரூபாய் ரொக்கப்பணம், 2 ஆண்ட்ராய்டு போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்த பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் விருத்தாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தஞ்சை அருகே லாரி மீது 2 சக்கர வாகனம் மோதி விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பலியாகினர். அரியலூர் மாவட்டம் கள்ளக்குடி பாண்டியன் நகரை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரும் அவரது நண்பரும் கண்டியூர் வழியாக தஞ்சாவூர் நோக்கி 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். கண்டியூர் சுற்றாங்குளத்தூரை கண்ட இடத்தில் அவர்கள் சென்றபோது தஞ்சாவூரிலிருந்து கண்டியூரை நோக்கி வந்த மினி லாரி மீது 2 சக்கர வாகனம் வேகமாக மோதியது. இந்த விபத்தில் மாணவர் பிரவீன்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது நண்பர் பேட்ரிக் பலத்த காயங்களுடன் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பற்றி எரியும் தீயினால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகள் புதுப்பட்டி பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த குப்பைகள் கொட்டப்படும் இடத்திற்கு அருகே இருளாளியம்மன் காலனி, புதுக்கோட்டை, ஜே காலனி, புதுப்பட்டி ஆகிய குடியிருப்பு பகுதிகள் உள்ளன. இங்கு கொட்டப்படும் குப்பைகளில் பெரும்பாலான நேரங்களில் தீப்பற்றி எரிவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக குப்பைகளில் மீண்டும் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதில் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் நோயாளிகள் பெரிதும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ராசிபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த நிறுவனத்தை பாதிக்கப்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்டகளூர் கேட் பகுதியில் பசுமை கிராமிய சொசைட்டி என்ற நிறுவனத்தை சந்திரா என்பவர் நிர்வகித்து வந்துள்ளார். அந்நிறுவனத்தில் பதிவு செய்பவர்களுக்கு அவரவர் மாவட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசு சார்ந்த வேலை வாங்கி தருவதாக இந்த நிறுவனம் கூறியதாக தெரிகிறது. இதில் பல்வேறு பதவிகளுக்கு ஏற்ப பதவி தொகையை 1 லட்சம் ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 5 மாதங்களாக யாருக்கும் வேலை வாங்கி தராத நிலையில் அந்நிறுவனத்தை பாதிக்கப்பட்டோர் முற்றுகையிட்டனர். 100க்கும் மேற்பட்டோரிடம் இந்நிறுவனம் பண வசூல் செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் புகார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுச்சத்திரம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதை அடுத்து இளைஞர்கள் கலைந்து சென்றனர். ஒவ்வொன்றும் ஆரம்பித்து எல்லாட்டையும் அப்புறம் கிராஜுவேட் எல்லாரும் யார் படிச்சிருக்காங்களோ அவங்க வீட்டெலாம் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்திட்டையும் 150, 2 லட்சம், 2.5 லட்சம் சொல்லி அமௌண்ட்டை வாங்கி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான முழு அமௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ரெசிப்ட்டுமே இவங்க தரத்தில்லை. தராத எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கேட்டால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே கட்டினீங்களோ அங்கே கேளுங்க, ஆனால் இங்கே தான் கட்டணும். ஏன்னா கேட்டால் இப்போ அவங்களுக்கு பாதி ரெசிப்ட் தான் இருக்குல்ல, அதை மட்டும் தான் தருவன்றாங்க. ஒரு சிலர் ஏமாந்தவங்களா இருந்தால் அதையும் தரத்தில்லை. இத்துடன் வைக்கிற எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.